Hello everyone, Assalamu alaikum. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு vlog வந்துட்டு எப்பயும் போடுற vlog விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஹஸ்பண்ட் அஃபிஷியலாக வந்துட்டு 1 வீக்காக வெளியே போகிறாங்க. ஸோ வீட்டில் நான் சுஹேரா ஆரிஸ் ஹஸ்பண்ட் இல்லாமல் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்னு இந்த vlogல நீங்கள் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. ஹஸ்பண்ட் இல்லாத டைமில் மோஸ்ட்லி நான் வந்துட்டு வெளியே போயிட்டு எதுவுமே வாங்க மாட்டேன். ஸோ ஆன்லைனில் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாம் சமைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு யம்மி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் சிக்கன், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஜஸ்ட்டு வீட்டில் உட்காந்துட்டே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அவங்க டெலிவர் பண்ணிடுவாங்க. இவங்க யூஏஇயில் அபுதாபி, துபாய், ஷார்ஜாக்கு டெலிவர் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃபிஷ் எத்தனை கேஜி வேணும்னு இதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லைசஸ் வேணும்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இவங்கக்கிட்ட ஃபிஷ் மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் சிக்கன், மட்டன், பீஃப் எல்லாமே இருக்குது. நீங்கள் யூஏஇயில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு பேக் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்க ஃப்ரெஷ் சிக்கன் தான் வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிரியாணி கட் வேணுமா, கறி கட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டோம். பசங்க வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஆர்டர் பண்ண சிக்கன் அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்துருச்சு. இப்போ போயிட்டு சமைக்க வேண்டியது தான். பேக்கிங்லாம் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபிஷ்ஷும் ப்ரான்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நீட்டாக அழகாக கட் பண்ணி பேக் பண்ணி வந்திருக்கு. ப்ரான்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த ஆப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஆர்டரில் அவங்க வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. Hello guys, I made a slide in my class and it came dirty everywhere. In the floor, in the mat, in the Show the ball. Here's the ball I made. Okay. Here it is. My hands came dirty. ஸோ ஆரிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். நாங்கள் 3 பேரும் தானே, அதனால் ஏதாச்சும் ஒரு 1 pot ரைஸ் மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். ஆனால் வந்துட்டு ஒயிட் பிரியாணி இது வரைக்கும் நான் வந்துட்டு செஞ்சதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். சிக்கனில் ஒரு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour நான் இதை ஊற வச்சுக்க போகிறேன். மினிமம் ஒரு 30 minutesக்காச்சும் நீங்கள் ஊற வைக்கணும். ஒரு 4 சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதில் பாதி வெங்காயம் வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணணும், பாதி வந்துட்டு நம்ம வந்துட்டு ராவாகவே இதில் மேரினேஷனை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா இந்த மாதிரி உதிர்த்து போடணும். ஃப்ரை எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணுன்னா லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ஏன்னா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமாவும் இதில் வந்துட்டு அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா கலர் வந்துடும். ஸோ இது வந்து கருகாமல் எடுத்துடணும். ஒரு வேளை உங்கள் ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்துட்டு கருகிருச்சுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பிரியாணி வந்துட்டு அதுக்கப்புறம் கசப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இது. இப்போ இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கிறேன். இந்த பிரியாணிக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் மசாலா பேஸ்ட் வந்து அரைக்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த பேஸ்ட்டு தான். இது ஒயிட் பிரியாணின்றதால பாதமும் முந்திரி பருப்பும் கண்டிப்பாக சேர்க்கணும். ஒரு 6 பாதம் எடுத்திருக்கேன், ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. இந்த பிரியாணியில் சில்லி பவுடர் கிடையாது. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குற அளவு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். காரம் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 cup அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 tablespoon ஆயில் விட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 3 minutes இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எப்பயும் செய்கிற பிரியாணி விட டேஸ்ட் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
குழந்தைங்களாம் இந்த மாதிரி பிரியாணி வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் பிரியாணி மசாலா பவுடர் நம்ம அரைக்க போகிறோம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான், பட் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 8 பீஸ் ஏலக்காவும் லவங்கம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் ஜாவத்திரி எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நட்மெக் பவுடர் எடுத்திருக்கேன், அதாவது ஜாதிக்காய் பவுடர். நட்மெக் பவுடரும் ஒயிட் பெப்பரும் உங்ககிட்ட ஹோல் ஸ்பைசஸாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் பவுடராகவே சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து இப்போ நல்லா ஒரு ஃபைன் பவுடராக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 700 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ண அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 2 பீஸ் பட்டை எடுத்திருக்கேன், 2 சின்ன பேலீஃப் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 3 பீஸ் ஏலக்காய், 3 பீஸ் கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரு பிளாக் கார்டமன் எடுத்திருக்கேன். யூஸ்வலி ஒயிட் பிரியாணியில் மாவா சேர்ப்பாங்க. என்கிட்ட மாவா இல்லை, அதனால் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் உங்ககிட்ட இல்லைன்னா பாலேடு இருந்தால் நீங்கள் அதை கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு புதினாவும் மல்லித்தழை எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாஃப்ரான் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். $150 கிராம் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த கப் வந்துட்டு 60 ml கப் இது. அடுத்தது நம்ம அரைச்ச அந்த பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ் மசாலா பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ரோஸ் வாட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டைமில் நம்ம ரைஸ் பாயில் பண்ணிக்கலாம். 2 பே லீஃப் எடுத்திருக்கேன், 2 பீஸ் பட்டை எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் ஷாஹி ஜீரா எடுத்திருக்கேன், 2 லவங்கம் எடுத்திருக்கேன். இப்போ ரைஸ் பாயில் பண்ணுறதுக்காக தண்ணி சூடாயிட்டிருக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா உப்பு கரிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஹோல் ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் எந்த பாட்டில் பிரியாணி செய்கிறீங்களோ அந்த பாட்டில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ரைஸ் பாயில் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ இது கரெக்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ், கரெக்டாக 3 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். அதுக்கு மேலே பாயில் பண்ணக்கூடாது. நம்ம தம்மில் வைக்கும் போது அது கரெக்டாக குக் ஆயிரும். ஸோ ரைஸ் ஹாஃப் குக் ஆனதும் இதை வடிச்சிருங்க. இந்த மேரினேட்டட் சிக்கனுக்கு மேலே இப்போ நம்ம பாயில் பண்ண ரைஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த லிட்டில் இந்த மாதிரி ஹோல் இருந்தால் மாவு வச்சு சீல் பண்ணிடலாம்.
5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா இப்போ அடியில் பழைய தோசைக்கல் வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த பேனை வச்சுருங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம தம்மில் விட்டுறணும். நான் சொன்ன டைமிங் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ்க்கு அதிகமாக வச்சிங்கன்னா கீழே வந்துட்டு அடி பிடிச்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கேப் விட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். பிரியாணி தம் ஆகும்போதே நல்ல வாசனையாக இருந்துச்சு. பிரியாணி பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. சிக்கன் நல்லா வெந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்க்கும்போது எவ்வளோ மவுத் வாட்டரிங்காக இருக்குது பாருங்கள். இது மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஜாஃப்ரானோட கலர் நல்லா தெரியுது. அங்கங்கே அந்த எல்லோயிஷ் கலர் இருக்குது பாருங்கள். நம்ம எப்பயும் செய்கிற பிரியாணியில் கூட சிக்கன் இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது. நல்லா சாஃப்டாக இருக்குது. போட்டு அந்த மசாலாவோட ஃப்ளேவர் அந்த ரைஸ்லேயும் சிக்கன்லேயும் நல்லா இறங்கியிருக்கு. கீழே கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. இந்த ரைஸோடு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை சூடாக சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ ரொம்ப டேஸ்டியான ஒயிட் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நாங்கள் சூடாக என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த பிரியாணியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவல். நான் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வீக்கெண்ட்ஸில் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எல்லோரும் அசந்து போயிடுவாங்க. இது மஸ்ட் ட்ரை ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணி வைங்க. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை ஆரிஸ்க்கு சாப்பாடு ஊட்டுறது தான். ஏன்னா ரொம்ப நேரம் வாயில் அப்படியே தான் வச்சிட்ருப்பான். சீக்கிரத்தில் முழுங்க மாட்டான். ஹஸ்பண்ட் இருந்தால் அவங்களுக்கு பயந்து கொஞ்சம் சாப்பிட்ருவான். பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் நானும் என் லஞ்ச் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இப்போ கிச்சன் போயிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி ஷூட்டிங்லாம் எடுத்ததால் பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். டிஷ்வாஷரில் போடுறதெல்லாம் போட்டாச்சு. கையில் வாஷ் பண்ணுற வெசல்ஸ்லாம் கையால் வாஷ் பண்ணிட்டேன். அடுத்தது ஸ்டவ் க்ளீன் பண்ணிட்டோன்னா இப்போ வேலை முடிஞ்சுது. Everybody, this is me, Suhera, and I'm gonna take photo of you. Ready? சுஹேராக்கு வந்துட்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது இல்லையா? 2 வீக்ஸ்க்கு அப்புறம் லீவு. நம்ம ஸ்கூலில் வந்துட்டு இப்போது ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் எடுத்துட்ருக்காங்க. இனிமேல் நம்ம வீடியோக்கு ரெசிபி ஃபோட்டோஸ்லாம் நீ தானே எடுப்ப? அப்போ என்ன யூஸ் இருக்கு நீ ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் போயிட்டு? ஹை வாவ், பாருங்களேன் கற்றுக்கிட்டு எப்படி எடுத்திருக்கா. என்னை விட சூப்பராக எடுத்திருக்க சுஹேரா. சூப்பராக இருக்கு. அப்போ இனிமேட்டு நானும் சுஹேரா கிளாஸில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். எப்படி சொல்கிறா பாருங்க. நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சுஹேரா. நீயும்? No, please. Why? Why? You're an adult. ஃபோட்டோகிராஃபி எப்போனா கற்றுக்கலாமே. No. I'm
going for photography class, and if your exam is over, like and share and subscribe. See how did I take the beautiful photos? Wait a minute. ஆரிஸ் எடுத்தல அது காட்டு பாருங்க. சன்லைட்டில் எடுத்திருக்க தானே நல்லாயிருக்கு. ஒரு சைடு வந்து ஷேடோவா, ஒரு சைடு வந்து ஷேடோ. பயங்கரமாக ஃபோட்டோலாம் எடுக்க கற்றுக்கிட்டா சேரா. இப்போ எனக்கும் சொல்லி தரியா? Maybe. I had the biryani. My mother made the delicious biryani, so try it out, okay? It was very super and yummy. ஹஸ்பண்ட் இருந்தால் டெய்லி ஈவினிங் வெளியில் கூப்பிட்டு போயிடுவாங்க பசங்களை. ஸோ அவங்க இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற கார்னிஷ் பீச் கூப்பிட்டு வந்திருந்தேன். ஆரிஸும் சுஹரா சைக்கிளிங் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? இங்கே வந்துட்டு வின்டர் சீசன் முடிஞ்சது. இனி இங்கே பயங்கர ஹாட்டாக இருக்கும். ஸோ வெளியில் போயிட்டு சைக்கிளிங்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.